கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த திருநாளுக்கு பின் வருகின்ற முதலாவது ஞாயிற்றுக்கிழமை வழிபாட்டிற்குள்ளாக வலைத்தளத்தின் மூலமாக நாம் பிரவேசிக்க இருக்கின்றோம். இந்த வழிபாட்டிற்கு ஆரம்பமாக நாம் நம்முடைய தலைகளை தாழ்த்தி எல்லாம் வல்ல இறைவனிடத்தில் மன்றாடுவோம், ஜெபம் செய்வோம். அன்பின் தந்தையே, எல்லாவற்றையும் நீர் உம்முடைய திருக்கரங்களில் கொண்டு இருக்கின்றீர். அதை உணர்ந்து உயர்த்தி அறிந்து அனுபவ ரீதியாக அர்ப்பணிப்பின் உணர்வோடு உம்முடைய சமூகத்திற்குள்ளாக குடும்பமாக இந்த நாளில் நாங்கள் கடந்து வந்திருக்கின்றோம். கடந்த வாரத்தில் உம்முடைய உயிர்த்தெழுந்த திருநாளை, சரித்திரத்தை சத்தியமாக நாங்கள் உற்று நோக்க சமுதாயத்தில் வாழ்கின்ற எங்களுக்கு நீர் சரித்திரம் படைத்தீர். அதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். ஆண்டவரே, இப்போதும் உயிர்த்தெழுந்த திருநாளுக்கு பின் வருகின்ற முதலாவது ஞாயிற்றுக்கிழமைக்குள்ளாக நாங்கள் பிரவேசிக்கவும், இருக்கின்ற சூழல் சார்ந்து இருக்கின்ற வித்தியாசமான சூழல் சார்ந்து நாங்கள் உம்முடைய பாதத்தை நாடவும், உம்முடைய வேதத்தை உற்று நோக்கவும், உம்முடைய நாதத்தை உயர்த்தவும் வருகை புரிந்திருக்கின்றோம். ஆண்டவரே, நீர் இறங்கும், எங்களுக்கு விடுதலை வாழ்க்கையை தாரும். விடுதலையை கொண்டு வருபவர் நீர், விடுதலை நாயகர் நீர், விண்ணரசின் தலைவர் நீர். ஆகவே உம்மை துதிக்கின்றோம், உம்மை போற்றுகின்றோம், உம்முடைய பாதத்தை பணிகின்றோம். துரிதமாக நாங்கள் திருக்குடும்பமாக கூடி உம்முடைய திருப்பெயரை உயர்த்த காலத்தையும் நேரத்தையும் நீர் வாய்க்க செய்யும்படியாக நாங்கள் செபிக்கின்றோம். இப்படியாக வந்தது கடவுள் அப்படியாக மாற்றினார் என்று உலகமே சொல்லத்தக்கதாக, உம்முடைய அரிய பெரிய காரியங்களை உலகம் அறியத்தக்கதாக நீர் அற்புதங்களையும் அதிசயங்களையும் அடையாளங்களையும் மனிதத்தின் வாழ்க்கையில் உறுதிப்படுத்தி நிலைநிறுத்தி எங்களை ஆஸ்வதிக்கும்படியாக நாங்கள் செபிக்கின்றோம். இப்போதும் வழிபாட்டில் ஈடுபட இருக்கின்றோம். உம்முடைய ஆவியானவரின் துணையை எங்களது குடும்ப வாழ்க்கையில் இந்த நாளில் நீர் தந்து எங்களை ஆஸ்வதிக்கும்படியாக நாங்கள் செபிக்கின்றோம். உம்முடைய வார்த்தைகளை கேட்கின்ற நாங்கள் ஆஸ்வதிக்கப்பட்டவர்களாக வருகின்ற நாட்களில் ஜீவிக்க நீர் இந்த ஆராதனையினூடே எங்களை வழிநடத்த வேண்டும் என்று எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். நம்முடைய ஆராதனைக்கு ஆரம்பமாக நாம் அனைவருமாக சேர்ந்து பாமாலைகளில் 172வது பாடலின் முதல் 3 சரணங்களை பாடுவோம். பாமாலை 172 முதல் 3 சரணங்கள்.
நாம் அனைவரும் நின்ற வண்ணமாக காலை மாலை ஆராதனை முறைமைகள் புத்தகத்தில் 2ஆம் ஆராதனை முறையை பின்பற்றுவோம். பக்கம் 1, 2ஆம் ஆராதனை முறை. நாம் கடவுளை தொழுவோம். கடவுள் ஆவியாக இருக்கிறார். அவரை தொழுது கொள்கிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். நம்முடைய பிதாவாகிய கடவுளாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதிலே களி கூர்ந்து மகிழ கடவோம். கடவுள் ஒளியாக இருக்கிறார். அவரில் எவ்வளவேனும் இருள் இல்லை. அவர் ஒளியாக இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்பட்டு இருப்போம். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். பக்கம் 4. ஆண்டவரே, எங்கள் உதடுகளை திறந்தருளும். அப்பொழுது எங்கள் வாய் உம்முடைய புகழை அறிவிக்கும். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்தாவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியிலும் இப்பொழுதும் எப்போதுமான சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. ஆமென். நின்ற வண்ணமாக நாம் நம்முடைய திரியேக கடவுளை போற்றுவோம். பக்கம் 4. திரியேக கடவுளை போற்றுதல். சேனைகளின் கடவுளாகிய கர்த்தரே, நீர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர். வானமும் பூமியும் உமது மகிமையால் நிறைந்திருக்கின்றன. உன்னதத்திலே ஓசன்னா. கர்த்தரின் நாமத்தினாலே வந்தவரும் வருகிறவருமானவர் ஸ்தோத்திரிக்கப்பட்டவர். உன்னதத்திலே ஓசன்னா. கடவுளே, நீர் பரிசுத்தர். கடவுளே, நீர் பரிசுத்தர். சர்வ வல்லவரே, நீர் பரிசுத்தர். சர்வ வல்லவரே, நீர் பரிசுத்தர். சாவாமை உடையவரே, நீர் பரிசுத்தர். சாவாமையுடையவரே, நீர் பரிசுத்தர். ஆண்டவரே, எங்களுக்காக சிலுவையில் அறையுண்ட எங்கள் மீட்பரே, எங்கள் மேல் கிருபையாயிரும். ஆண்டவரே, எங்களுக்காக சிலுவையில் அறையுண்ட எங்கள் மீட்பரே, எங்கள் மேல் கிருபையாயிரும். பரிசுத்த ஆவியாகிய ஆண்டவரே, எங்கள் மேல் கிருபையாயிரும். பரிசுத்த ஆவியாகிய ஆண்டவரே, எங்கள் மேல் கிருபையாயிரும். ஆண்டவரே, எங்கள் ஜெபங்களையும் ஆராதனையும் ஏற்றுக்கொண்டு எங்கள் மேல் கிருபையாயிரும். ஆண்டவரே, எங்கள் மேல் மனதுருகி எங்கள் மேல் கிருபையாயிரும். நின்ற வண்ணமாக ஆண்டவருடைய சமூகத்தில் நாம் மன்றாடுவோம். எங்கள் தந்தையாம் கடவுளே, வல்லமையாலும் ஞானத்தாலும் எல்லாவற்றையும் படைத்து உமது குமாரனை எங்கள் இரட்சகராக தரும்படி உலகத்தில் அன்பு கூர்ந்தீரே, உம்மை போற்றுகிறோம். குமாரனாம் கடவுளே, பாவத்தை தவிர்த்து எல்லாவற்றிலும் எங்களைப் போல் மனிதனாகி எங்கள் பாவங்களுக்காக ஒப்புக் கொடுக்கப்பட்டு எங்கள் நீதிக்காக உயிர் திரும்பியவரே, உம்மை போற்றுகிறோம். பரிசுத்த ஆவியானவராகிய கடவுளே, எல்லா உண்மைக்குள்ளும் எங்களை வழிநடத்தி கடவுளின் அன்பை எங்கள் நெஞ்சில் பொழிகிறவரே, உம்மை போற்றுகிறோம். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியாகிய கடவுளே, உமக்கே காலமும் எல்லா புகழும் மகிமையும் உண்டாவதாக. ஆமென். நமக்கு பாவமில்லை என்போமேயானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாவோம். நமக்குள் உண்மை இல்லை. நமது பாவங்களை அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எவ்வித அனிதமும் நீங்க நம்மை சுத்திகரிப்பதற்கு இயேசு கிறிஸ்து நம்பத்தக்கவரும் நீதியுமுள்ளவர். நான் எழுந்து என் தகப்பனிடத்திற்கு போய், தகப்பனே, பரத்குரோதமாகவும் உமது பார்வையிலும் பாவம் செய்தேன். இனி உம்முடைய மகன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்லன். உம்முடைய கூலிக்காரரில் ஒருவனாக என்னை வைத்துக் கொள்ளும் என்பேன். கடவுள் ராஜ்யம் சமீபித்திருக்கிறது. மனம் திரும்பி சுவிசேஷத்தில் நம்பிக்கை வையுங்கள். நமது பலவீனங்களுக்காக பரிதவிக்க முடியாத பிரதான ஆசாரியர் நமக்கிராமல் எல்லா விதத்திலும் நம்மை போல் சோதிக்கப்பட்டும் பாவமில்லாத பிரதான ஆசாரியரே நமக்கிருக்கிறார். ஆகையால் நாம் அனைவரும் முழங்காற்படியிட்டு மௌனமாக நம்மை நாமே சோதனை செய்வோமாக. நாம் தெரிந்தும் தெரியாமலும் செய்த பாவங்களுக்காக இறைவனுடைய சமூகத்தில் நாம் மன்னிப்பினை நாடுவோம். இறைவன் நமக்கு மன்னித்து மகிமையின் வாழ்க்கையை தரும்படியாக நாம் மன்றாடுவோம். முதலாவது பாவரிக்கு ஜெபத்தினை அனைவரும் இணைந்து சொல்வோம். சர்வ வல்லமை மிகுந்த இரக்கமுள்ள பிதாவே, தப்பிப்போன ஆடுகளைப் போல நாங்கள் நம்முடைய வழிகளை விட்டு வழிவை அலைந்து போனோம். எங்கள் இருதயத்தின் யோசனைகளுக்கும் விருப்பங்களுக்கும் மிகவும் இணங்கி நடந்தோம். முது பரிசுத்த கற்பனைகளுக்கு விரோதமாய் குற்றம் செய்தோம். செய்யத்தக்கவில்லை செய்யாமல் செய்யத்தக்கதாகவே செய்து வந்தோம். எங்களுக்கு சுகமே இல்லை. ஆனாலும் ஆண்டவரே, தேவரீர் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் மனிதருக்கு அருள் செய்த வாக்குத்தத்தங்களின்படியே நிர்வாகியமுள்ள குற்றவாளிகளாக எங்களுக்கு இறங்கும். தப்பிதங்களை அறிக்கிறீர், எங்கள் மேல் பொறுமையேறும். பாவத்தின் நிமித்தம் துக்கப்படுகிற எங்களை சீர்படுத்தும். மிக இரக்கமுள்ள பிதாவே, உம்முடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும்படி நாங்கள் இனி தேவ பக்தியும் நீதியும் தெளிந்த புத்தியும் உள்ளவர்களாய் நடந்து வர இயேசு கிறிஸ்து நிமித்தம் எங்களுக்கு கிருபை செய்தருளும். ஆமென். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமுள்ள ஆண்டவர் மன்னிப்பையும் பாவ நிவர்த்தியும் நமக்கு கட்டளையிட்டருளி வாழ்க்கையை சீர்படுத்துவதற்கான காலத்தையும் தமது பரிசுத்தாவின் கிருபையையும் தேற்றுதலையும் தந்தருள்வாராக. ஆமென்.
அனைவரும் அமரும்படியாக அன்போடு அழைக்கின்றேன். இந்த நாளுக்குரிய முதலாவது திருமறை பாடத்தை நாம் வாசிக்க கேட்போம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த திருநாளுக்கு பின்வரும் முதல் ஞாயிற்றுக்கிழமைக்கென்று வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட திருமறை பகுதி ஏசாயாவின் தீர்க்க தரிசன புத்தகம் 43ஆம் அதிகாரம் வசனங்கள் 8 முதல் 13 வரை. ஏசாயா 43 வசனங்கள் 8 முதல். கண்கள் இருந்தும் குருடராய் இருக்கிற ஜனத்தையும் காதுகள் இருந்தும் செவிடராய் இருக்கிறவர்களையும் புறப்பட்டு வரப்பண்ணுங்கள். சகல ஜாதிகளும் ஏகமாய் சேர்ந்து கொண்டு சகல ஜனங்களும் கூடி வரட்டும். இதை அறிவித்து முந்தி சம்பவிப்பவைகளை நமக்கு தெரிவிக்கிறவன் யார்? கேட்டு மெய்யென்று சொல்லக்கூடும்படிக்கு அவர்கள் தங்கள் சாட்சிகளை கொண்டு வந்து யதார்த்தவான்களாய் விளங்கட்டும். நானே அவரென்று நீங்கள் உணர்ந்து என்னை அறிந்து விசுவாசிக்கும்படிக்கு நீங்களும் நான் தெரிந்து கொண்ட என் தாசனும் எனக்கு சாட்சிகளாய் இருக்கிறீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எனக்கு முன் ஏற்பட்ட தேவன் இல்லை, எனக்கு பின் இருப்பதும் இல்லை. நானே கர்த்தர், என்னை அல்லாமல் இரட்சகர் இல்லை. நானே அறிவித்து இரட்சித்து விளங்க பண்ணினேன். உங்களில் இப்படி செய்யத்தக்க அந்நிய தேவன் இல்லை. நானே தேவன் என்பதற்கு நீங்கள் எனக்கு சாட்சிகள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நாள் உண்டாகாததற்கு முன்னும் நானே இருக்கிறேன். என் கைக்கு தப்புவிக்கத்தக்கவன் இல்லை. நான் செய்கிறதை தடுப்பவன் யார்? வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்ட திருமறை பகுதி வாசித்து முடிந்தது. தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த திருநாளுக்கு பின் வரும் முதலாம் ஞாயிற்றுக்கிழமைக்கான இரண்டாவது வேத பகுதி. அப்போஸ்தலனாகிய பவுல் கொலோசையருக்கு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம் வசனங்கள் 15 முதல் 23 வரை. கொலோசையர் 1:15 வசனம் துவங்கி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அதரிசனமான தேவனுடைய தற்ஸ்வரூபமும் சர்வ சிருஷ்டிக்கும் முந்தின பேருமானவர். ஏனென்றால் அவருக்குள் சகலமும் சிருஷ்டிக்கப்பட்டது. பரலோகத்தில் உள்ளவைகளும் பூலோகத்தில் உள்ளவைகளுமாகிய காணப்படுகிறவைகளும் காணப்படாதவைகளுமாகிய சகல வஸ்துகளும் சிங்காசனங்களானாலும் கர்த்தத்துவங்களானாலும் துரைத்தனங்களானாலும் அதிகாரங்களானாலும் சகலமும் அவரை கொண்டும் அவருக்கென்றும் சிருஷ்டிக்கப்பட்டது. அவர் எல்லாவற்றிற்கும் முந்தினவர். எல்லாம் அவருக்குள் நிலை நிற்கிறது. அவரே சபையாகிய சரீரத்துக்கு தலையானவர். எல்லாவற்றிலும் முதல்வராயிருக்கும்படிக்கு அவரே ஆதியும் மரித்தோரிலிருந்து எழுந்த முதற் பேருமானவர். சகல பரிபூர்ணமும் அவருக்குள்ளே வாசமாயிருக்கவும் அவர் சிலுவையில் சிந்தின இரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டாக்கி பூலோகத்துள்ளவைகள் பரலோகத்திலுள்ளவைகள் யாவையும் அவர் மூலமாய் தமக்கு ஒப்புரவாக்கி கொள்ளவும் அவருக்கு பிரியமாயிற்று. முன்னே அந்நியராயும் துர்க்கிரியையினாலே மனதிலே சத்துருக்களாயும் இருந்த உங்களையும் பரிசுத்தராகவும் குற்றமற்றவர்களாகவும் கண்டிக்கப்படாதவர்களாகவும் தமக்கு முன் நிறுத்தும்படியாக அவர் அவருடைய மாம்ச சரீரத்தில் அடைந்த மரணத்தினாலே இப்பொழுது ஒப்புரவாக்கினார். நீங்கள் கேட்ட சுவிசேஷத்தினால் உண்டாகும் நம்பிக்கையை விட்டு அசையாமல் ஸ்திரமாயும் உறுதியாயும் விசுவாசத்திலே நிலைத்திருப்பீர்களானால் அப்படியாகும். அந்த சுவிசேஷம் வானத்தின் கீழ் இருக்கிற சகல சிருஷ்டிகளுக்கும் பிரசங்கிக்கப்பட்டு வருகிறது. அதற்கென்றே பவுலாகிய நான் ஊழியக்காரன் நானேன் என்பதாகும். கர்த்தரே உமக்கே ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமேன்.
இந்த நாளுக்குரிய நற்செய்தி பகுதி வாசிக்க கேட்க நாம் ஆண்டோடைய சமூகத்தில் எழுந்து நிற்போம். இந்த நாளுக்குரிய சுவிசேஷ வேத பாடம் யோவான் நற்செய்தி நூல் 20ஆம் அதிகாரம் வாக்கியங்கள் 24 முதல் 29 முடிய. இந்த நாளுக்குரிய நற்செய்தி பகுதி யோவான் நற்செய்தி நூல் 20ஆம் அதிகாரம் வாக்கியங்கள் 24 முதல். பொதுவான மொழிபெயர்ப்பிலிருந்து இந்த பகுதியானது வாசிக்கப்படுகின்றது. 12 ஒருவரான தித்தும் என்னும் தோமா இயேசு வந்தபோது அவர்களோடு இல்லை. மற்ற சீடர்கள் அவரிடம், ஆண்டவரை கண்டோம் என்றார்கள். தோமா அவர்களிடம், அவருடைய கைகளில் ஆணிகளால் ஏற்பட்ட தழும்பை பார்த்து அதில் என் விரலை விட்டு அவர் விலாவில் என் கையை இட்டால் அன்றி நான் நம்ப மாட்டேன் என்றார். 8 நாள்களுக்கு பின்பு அவருடைய சீடர்கள் மீண்டும் உள்ளே கூடியிருந்தார்கள். அன்று தோமாவும் அவர்களோடு இருந்தார். கதவுகள் பூட்டப்பட்டிருந்தும் இயேசு உள்ளே வந்து அவர்கள் நடுவில் நின்று, உங்களுக்கு அமைதி உரித்தாகுக என்று வாழ்த்தினார். பின்னர் அவர் தோமாவிடம், இதோ என் கைகள், இங்கே உன் விரலை இடு, உன் கையை நீட்டி என் விலாவில் இடு, ஐயம் தவிர்த்து நம்பிக்கை கொள் என்றார். தோமா அவரை பார்த்து, நீரே என் ஆண்டவர், நீரே என் கடவுள் என்றார். இயேசு அவரிடம், நீ என்னை கண்டதால் நம்பினாய், காணாமலே நம்புவோர் பேறு பெற்றோர் என்றார் என்பதே. வாசிக்க வேண்டிய நற்செய்தி பகுதி வாசித்தாயிற்று. கிறிஸ்துவே உமக்கே மகிமை உண்டாவதாக. ஆமேன். நாம் அனைவரும் நின்ற வண்ணமாக பாமாலையில் 126வது பாடலை பாடுவோம். பாமாலை எண் 126.
ஜெபம் செய்வோம். அன்பின் தந்தையே, உயிர்த்தெழுந்த எங்கள் அன்பின் ஆண்டவரே, உலகத்தை வென்றவரே, உம்மை துதிக்கின்றோம், உம்மை போற்றுகின்றோம், உம்முடைய பாதத்தை பணிகின்றோம். இப்போதும் தந்தையே, உம்முடைய உயிர்ப்பின் திருநாளை கொண்டாடின மக்களாக, அந்த அனுபவத்தை பெற்றுக்கொண்டவர்களாக, உலக வாழ்க்கையில் பெரியதொரு அனுபவத்தை எதிர்நோக்கி நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு பற்றுறுதியோடு உம்முடைய பாதத்தை பற்றி பிடித்து கொண்டு உம்முடைய வேதத்தை உற்று நோக்க உம்முடைய அடியாராக நாங்கள் வருகை புரிந்திருக்கின்றோம். ஆண்டவரே, உம்முடைய வேதத்தின் முத்துக்களை நாங்கள் எங்களுக்குரிய சொத்துக்களாக எடுத்துக்கொள்வதற்கு நீர் இந்த நாளில் அருள் புரியும்படியாகவும் உம்முடைய ஆவியானவரின் வழிநடத்துதலை தரும்படியாக நாங்கள் செபிக்கின்றோம். ஆண்டவரே, மரணத்தை வென்ற மாவேந்தர் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நாங்கள் உண்மையாக பறைசாற்ற எங்களது உலக வாழ்க்கையில் வெளிப்படுத்த ஆண்டவரே, உலகத்திலேயே நீர் பெரிய அற்புதத்தையும் அதிசயத்தையும் அடையாளத்தையும் இந்த நாட்களில் தரும்படியாக நாங்கள் செபிக்கின்றோம். நீர் ஆண்டவர், நீர் கடவுள் என்பதை உலகம் அறியத்தக்கதாக நீர் குறிக்கிடும்படியாகவும் குதூகலமற்று உம்முடைய சமூகத்தில் இந்த நாளில் உம்மை கும்பிட்டு கொண்டிருக்கின்ற உலகத்தின் வாழ் மக்களுக்கு குதூகலத்தை நீர் கட்டளையிடும்படியாக நாங்கள் செபிக்கின்றோம். அன்பின் தந்தையே, சொற்பமான மக்களாக குடும்பத்தின் பிள்ளைகளாக இந்த நேரத்தில் உம்முடைய செய்தியை கேட்க இருக்கின்றோம். ஆண்டவரே, செய்தியை கேட்டு அந்த செய்தியை அனுபவ ரீதியாக நாங்கள் வெளிப்படுத்த நீர் பெரிய அனுபவங்களை இந்த நாட்களில் எங்களது உலக வாழ்க்கையில் உலகத்தில் வாழ்கின்ற எங்களுக்கு தந்து எங்களை ஆஸ்வதிக்க வேண்டும் என்று எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, உங்கள் அனைவரையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரில் வாழ்த்துகின்றேன். கடந்த வாரத்தில் உயிர்த்தெழுந்த திருநாளை நாம் வலைத்தளத்தின் மூலமாக குடும்பமாக இறைவனுடைய திருப்பெயரில் இறைவனுடைய திரு சமூகத்தை அனுபவித்தவர்களாக ஆசரித்தோம். கடவுள் அத்தகைய வசதியையும் வழிநடத்துதலையும் நம்முடைய வாழ்க்கையில் அருளியதற்காக இந்த நாளில் எல்லாம் வல்ல இறைவனுக்கு நாம் நன்றி படையலர் எடுக்க வேண்டும். இந்த நாளிலும் ஆண்டவருடைய சமூகத்திற்குள்ளாக வலைத்தளத்தின் மூலமாக நாம் வருகை புரிந்திருக்கின்றோம். இந்த நாளிலும் நம்முடைய சிந்தனைக்கென்று கொடுக்கப்பட்டிருக்கின்ற தலைப்பு Affirmation of Christ as Lord and God. Affirmation of Christ as Lord and God. கிறிஸ்துவை ஆண்டவர் என்றும் கடவுள் என்றும் உறுதிப்படுத்துதல். வலைத்தளத்தின் மூலமாக நாம் செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். இந்த நாளுக்குரிய செய்தியும் கடந்த நாட்களுக்குரிய செய்திகளையும் நீங்கள் குறிப்புகளாக எடுத்துக்கொள்ள வேண்டும் என்றால் யூடியூபில் இருக்கின்ற அந்த ஏரோ மார்க்கை நீங்கள் தொடும்போது அனைத்தும் உங்களுக்கு வரிசையாக கொடுக்கப்பட்டிருக்கும். நீங்கள் அதை உங்களது நாட்காட்டியில் எழுதி வைத்துக் கொள்ளலாம். இந்த நாளுக்குரியதும் அதில் கொடுக்கப்பட்டு இருக்கின்றது. நீங்கள் அதை எடுத்து உங்களது ஆழ்ந்த சிந்தனைக்குள்ளாக கடந்து வருவதற்கு உதவும்படியாக உங்களை அன்போடு அழைக்கின்றேன். இந்த நாளில் நம்முடைய சிந்தனைக்கென்று கொடுக்கப்பட்டிருக்கின்ற தலைப்பு சொல்கின்ற உண்மை என்ன? அவரே ஆண்டவர், அவரே கடவுள். அவரே ஆண்டவர், அவரே கடவுள். வாசிக்கேட்ட திருமறை பகுதியில் யோவான் நற்செய்தி நூல் 20ஆம் அதிகாரம் 27ஆம் வாக்கியத்தை பார்ப்போம். யோவான் 20:27. பின்பு அவர் தோமாவை நோக்கி, நீ உன் விரலை இங்கே நீட்டி என் கைகளை பார், உன் கையை நீட்டி என் விலாவிலே போடு, அவிசுவாசியாயிராமல் விசுவாசியாயிரு என்றார். கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, புதிய மொழிபெயர்ப்பிலிருந்து வாசிக்கிறேன். அது எவ்வளவு அர்த்தமும் ஆழத்தையும் நமக்கு அதிகமாக தருகின்றது என்பதை நாம் பார்க்கலாம். யோவான் நற்செய்தி நூல் 20ஆம் அதிகாரம் 27ஆம் வாக்கியமானது புதிய மொழிபெயர்ப்பில் இப்படியாக வருகின்றது. பின்னர் அவர் தோமாவிடம், இதோ என் கைகள், இங்கே உன் விரலை இடு, உன் கையை நீட்டி என் விலாவில் இடு, ஐயம் தவிர்த்து நம்பிக்கை கொள் என்றார். ஐயம் தவிர்த்து நம்பிக்கை கொள், அச்சம் வேண்டாம், நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு பற்றுறுதியோடு காணப்படு என்று சொல்கின்றார். ஏனென்றால் அவர் நமக்கு ஆண்டவர், அவர் நமக்கு கடவுள். கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, இன்றைக்கு எதையும் ஆராய்ச்சி செய்து பார்க்கின்ற அறிவாளிகளாக நாம் மாறிவிட்டோம். எதையும் தொட்டு சுவைத்து பார்க்க வேண்டும், தொட்டு அனுபவித்து பார்க்க வேண்டும். அதன் பிறகுதான் நாம் உற்று நோக்கியதை உள்வாங்கக்கூடியவர்களாக காணப்படுகின்றோம். இங்கு தோமா அந்த நாட்களிலேயே இந்திய மண்ணிற்குரிய நம்முடைய சகோதரர் என்று அழைக்கப்படுகின்ற, நம்முடைய இந்திய மண்ணுக்குரிய சீடர் என்று அழைக்கப்படுகின்ற தோமா எடுத்துரைத்த உண்மை என்ன? நாங்கள் ஆண்டவரை கண்டோம் என்று சக மனிதர்கள், சக சீடர்கள், நண்பர்கள் சொன்னபோதும் அவன் ஏற்றுக்கொள்ளவில்லை. இங்கு அவனுக்கு கொடுக்கப்படுகின்ற செய்தி என்ன? அறைக்குவல் என்ன?
ஐயம் தவிர்த்து நம்பிக்கை கொள், அச்சம் தவிர்த்து நம்பிக்கை கொள், பயம் தவிர்த்து விசுவாசத்தில் ஈடுபடு, பற்றுறுதி கொள் என்று சொல்லப்படுகின்றது. கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, உலகம் எங்கேயோ ஓடிக்கொண்டிருக்கின்றது. எப்போது சுமூகமான உரையாடல் வரும், உறவாடுதல் வரும் என்று ஏக்கத்தோடும் வாட்டத்தோடும் தவிப்போடும் நாம் அனைவரும் காணப்படுகின்றோம். உறவு என்பது இன்றைக்கு கேள்விக்குறியாகிவிட்டது. இன்றைக்கு யாரை பார்த்தாலும் அருகில் நெருங்க முடியாத ஒரு சூழல் அங்கலாய்ப்பாக காணப்படுகின்றது. அருகில் தான் இருக்கின்றோம், ஆனால் அவர்களது வாழ்க்கை சார்ந்து அவர்களது நெருக்கத்தையும் அவர்களது உருக்கத்தையும் நாம் பெற்றுக்கொள்ள முடியவில்லை. இன்றைக்கு வாழ்க்கை என்பது நம்மால் அத்தகைய விதத்தில் உதறி தள்ளப்பட்டிருக்கின்றது, உதாசீனப்படுத்தப்பட்டிருக்கின்றது. இந்த சூழலிலும் நாம் பறைசாற்ற வேண்டும், இந்த சூழலிலும் நாம் எடுத்துரைக்க வேண்டும், நீரே என் ஆண்டவர், நீரே என் கடவுள். கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, தோமா அன்றைக்கு எடுத்துரைத்த வார்த்தைகளை இந்திய தேசத்தின் மக்களாகி நாம் எடுத்துரைக்கும் போது இவ்வுலகமே காக்கப்படும் என்ற உணர்வோடு, நம்பிக்கையோடு, விசுவாசத்தோடு, பற்றுறுதியோடு நாம் எடுத்துரைக்க அழைக்கப்படுகின்றோம். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் பற்றுறுதியில் தட்டுப்பாடு உண்டு, பற்றுறுதியில் குறைபாடு உண்டு. அந்த பற்றுறுதியை வெளிப்பாடாக பெற்றுக்கொள்வதற்கே இந்த நாளின் வாக்கியங்கள் நமக்கென்று கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அச்சம் தவிர்த்து, ஐயம் தவிர்த்து நம்பிக்கை கொள். உங்களுக்குள் இருக்கின்ற பயம் என்பது பறந்து போகட்டும், அதை தூக்கி எறிந்து விடுங்கள். உங்களது பக்கத்தில் படைப்பாளர் இருக்கின்றார், பார் உலகத்தை வென்ற உத்தமர், உயிர்த்தெழுந்த ஆண்டவர் அருகில் இருக்கின்றார். அந்த உணர்வை நாம் பெற்றுக்கொள்ளும் போது அது எத்தகைய வைரஸாக இருந்தாலும் அதிலிருந்து புதியதொரு வாழ்க்கையை நாம் பெற்றுக்கொள்வதற்கு இறைவனால் வழி நடத்தப்படுகின்றோம். ஆகவே இந்த நாளில் நம்பிக்கை என்பது, விசுவாசம் என்பது, பற்றுறுதி என்பது நம்மால் அதிகமாக உணரப்பட வேண்டும், அதிகமாக வெளிப்படுத்தப்பட வேண்டும். வாசிக்கேற்ற நற்செய்தி பகுதிக்குள் கடந்து சொல்வோமே என்றால் அங்கு நமக்கு 3 இறையல் குறிப்புகள் கொடுக்கப்படுகின்றது. முதலாவதாக நாம் பார்க்கின்ற உண்மை என்ன? சந்தேகமும் சத்தியமும். சந்தேகமும் சத்தியமும். டவுட் டு டிவோஷன். டவுட் டு டிவோஷன். ஒரு பக்கம் சந்தேகம் இருக்கின்றது, இன்னொரு பக்கம் சத்தியம் அருளப்படுகின்றது. கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, இயேசு கிறிஸ்துவோடு இருந்தவன் தான் தோமா என்ற சகோதரன், தோமா என்ற சீடன். அருகில் இருந்தவன், ஆலோசனையை பெற்றுக்கொண்டவன், அன்றாடகம் அவரோடு உணவு உட்கொண்டவன், அனைத்திலும் ஈடுபட்டவன். ஆனால் இங்கே அலட்சியமான வார்த்தையை, அவலட்சணமான வாழ்க்கையை தன்னுடைய வார்த்தைகளின் மூலமாக வெளிப்படுத்துகின்றன. என்ன சொல்கின்றான்? என்னுடைய சொந்த கண்களினால் நான் காண வேண்டும், அவரை தொட்டு பார்க்க வேண்டும், அவர்களது காயங்களில் நான் விரலை விட்டு பார்க்க வேண்டும். இப்படியாக அவன் குறிப்பிடுவதை நாம் அங்கு பார்க்க முடிகின்றது. கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, வாசிக்கேட்ட திருமறை பகுதியில் 24-25 வாக்கியங்களை பார்ப்போம். வந்திருந்த போது 12 ஒருவனாகிய தித்துமு எனப்பட்ட தோமா என்பவன் அவர்களுடனே கூட இருக்கவில்லை. மற்ற சீசர்கள் கர்த்தரை கண்டோம் என்று அவனுடனே சொன்னார்கள். அதற்கு அவன், அவருடைய கைகளில் ஆணிகள் உண்டான காயத்தை நான் கண்டு அந்த காயத்திலே என் விரலை இட்டு என் கையை அவருடைய விலாவிலே போட்டால் ஒழிய விசுவாசிக்க மாட்டேன் என்றான். கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, இன்றைக்கு நம்முடைய வழிபாடுகளில் எல்லாம் நாம் அதிகமாக முக்கியப்படுத்துகின்ற ஒரு சிறப்பு தன்மை பற்றுறுதி அறிக்கை, விசுவாச பிரமாணம், creed. ஏன் இதை சொல்லுகின்றோம்? நாம் ஒவ்வொரு நாளும் விசுவாசத்தில் புதுப்பிக்கப்பட வேண்டும், ஒவ்வொரு நாளும் பற்றுறுதியில் அதிகமாக ஈடுபாட்டினை வெளிப்படுத்த வேண்டும். உலகத்தில் பல பிரச்சனைகள் இருக்கின்றது, பல காரியங்கள் இருக்கின்றது. அவைகளினால் ஈர்க்கப்படாமல் பற்றுறுதியை அடிப்படையாக கொண்டு, பற்றுறுதியை அஸ்திபாரமாக கொண்டு, பற்றுறுதியை ஆணிவேராக கொண்டு இறைவனுடைய பாசத்தை அறிந்தவர்களாக பார் உலகில் ஜீவிக்க வேண்டும் என்பதற்காகவே வழிபாட்டில் அந்த சிறப்பு தன்மை என்பது நம்முடைய திருச்சபை தந்தையரால் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது. இங்கு இயேசுவோடு இருந்த சகோதரன், இயேசுவோடு இருந்த சீடன் தோமா குறிப்பிடுகின்ற உண்மை என்ன? அந்த வாக்கியங்களை நாம் சற்று உற்று பார்ப்போம். இங்கு நற்செய்தியாளர் அழகாக சொல்லுகின்றார், மற்ற சீடர்கள் அவரிடம், ஒருவர் சொல்லவில்லை, நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். மற்ற சீடர்கள் பலர் குறிப்பிடுகின்றார்கள். மற்ற சீடர்கள் அவரிடம் ஆண்டவரை கண்டோம் என்றார்கள். பன்மையில் சொல்லப்படுகிறது. எல்லாரும் அஃபர்ம் பண்றாங்க, எல்லாரும் உறுதிப்படுத்துகின்றார்கள், நாங்கள் எங்களது சொந்த கண்களினால் இயேசு கிறிஸ்துவை கண்டோம், உயிர்த்தெழுந்த ஆண்டவரை கண்டோம் என்று சொல்கின்றார்கள். ஆனால் இங்கு ஒரு தனிப்பட்ட மனிதனாக தோமா தன்னுடைய வாக்கியங்களை எடுத்துரைக்கின்றான். என்ன சொல்கின்றான்? தோமா அவர்களிடம் அவருடைய கைகளில் ஆணிகளால் ஏற்பட்ட தழும்பை பார்த்து அதில் என் விரலை விட்டு அவர் விழாவில் என் கையை இட்டால் அன்றி நான் நம்ப மாட்டேன். கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே,
இன்று இந்திய மண்ணிற்குரிய சீடன் தோமா சொல்கின்ற வாக்கியம் எப்படி இருக்கின்றது? நீங்க என்னதான் சொன்னாலும் சரி, எனக்கு சந்தேகம் இருக்கின்றது, எனக்கு சந்தேகம் இருக்கின்றது. இன்றைக்கு பல நேரங்களில் தோமாவை குறித்து வர்ணனை செய்யும் போது நாம் என்ன சொல்கின்றோம்? டவுட்டிங் தாமஸ் என்று சொல்கின்றோம், சந்தேகத்தின் தோமா என்று சொல்கின்றோம். இங்கு இந்த டவுட் என்பது அவனது வாழ்க்கையில் எதாக மாற்றப்பட்டது என்றால் டிவோஷனாக மாற்றப்பட்டது. சந்தேகத்தில் இருந்தவன் சத்தியத்திற்குள்ளாக கடந்து வருகின்றான். இயேசு கிறிஸ்து வெளிப்பாட்டினை தருகின்றார். ஒருவேளை நாம் அந்த நிகழ்வினை யோசித்து பார்க்கும்போது அவன்தான் அறியவில்லை, அவன்தான் பற்றுறுதியில் தட்டுப்பாடோடு இருக்கின்றான், குறைபாட்டோடு இருக்கின்றான். ஆனால் மற்றவர்கள் பற்றுறுதியை தெளிவாக வெளிப்படுத்துகின்றார்கள். என்ன சொல்கின்றார்கள்? நாங்கள் அவரை கண்டோம். ஒரே குரல் பலர் குரல், ஒரே தன்மை பலர் குரல், ஒரே உண்மை பலர் குரல். ஆனால் அவன் பலருடைய குரலை நிராகரித்துவிட்டு தன்னுடைய குரலை உயர்த்தி சொல்கின்றான். நான் அவரது தழும்புகளில் என் கைகளை விட்டு நான் தொட்டு பார்த்தால் ஒழிய நான் நம்ப மாட்டேன். கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, இன்றைக்கு உலகத்தில் ஏதேதோ நடந்து கொண்டிருக்கின்றது. மனிதம் எதையும் புரிந்து கொள்ள முடியவில்லை, மனிதம் எதையும் அறிந்து கொள்ள முடியவில்லை. நேற்று இருந்தவர்கள் இன்றைக்கு இல்லை என்ற ஒரு சூழல். இன்றைக்கு வாழ்க்கை மாயமாகிவிட்டது. வாழ்க்கை நம்முடைய கரங்களில் இல்லை. பயம் இருக்கின்றது, பதட்டம் இருக்கின்றது, வித்தியாசமான சூழல் இருக்கின்றது. நாளை தினம் எப்படி இருக்கும், அடுத்த மாதம் எப்படி இருக்கும், நம்முடைய நிகழ்வு என்னவாக இருக்கும் என்று சந்தேகங்கள் இருக்கலாம். சத்தியத்தை நாம் உற்று நோக்க அழைக்கப்படுகின்றோம். இன்றைக்கு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற தலைப்பு என்ன சொல்கின்றது? இயேசு கிறிஸ்துவை ஆண்டவர் கடவுள் என நாம் பறைசாற்ற வேண்டும், நாம் அஃபர்மேஷனுக்குள்ளாக கடந்து வர வேண்டும். இன்றைக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற தலைப்பு சொல்கின்ற உண்மை அதாகத்தான் இருக்கின்றது. அஃபர்மேஷன் ஆஃப் கிரைஸ்ட் as Lord and God. அஃபர்மேஷன் ஆஃப் கிரைஸ்ட் as Lord and God. நம்முடைய ஆண்டவராக, நம்முடைய கடவுளாக இருக்க வேண்டும். ஆண்டவர் என்றால் நம்மை ஆட்கொண்டவர், நாம் அர்ப்பணித்தவர்கள். இன்றைக்கு அவருக்கென்று அர்ப்பணித்தவர்களாக, அவரால் ஆட்கொள்ளப்பட்டவர்களாக நாம் நம்முடைய வாழ்க்கை பயணத்தை பயணிக்கும் போது இந்த சந்தேகம் என்பது நம்முடைய வாழ்க்கையில் சத்தியமாக மாற்றப்படுகின்றது. ஆகவே முதலாவதாக நாம் பார்த்த உண்மை டவுட் டு டிவோஷன், சந்தேகம் சத்தியமாக மாறினது. இரண்டாவதாக இந்த நற்செய்தி பகுதியில் நாம் பார்க்கின்ற உண்மை என்ன? ஃபியர் டு ஃபெய்த், ஃபியர்ஃபுல் டு ஃபெய்த்ஃபுல். ஃபியர் டு ஃபெய்த், அங்கு சொல்லப்படுகின்ற உண்மை என்ன? பயமும் பற்றுறுதியும், பயமும் பற்றுறுதியும். பயத்தோடு இருந்தார்கள், பற்றுறுதியை வெளிப்படுத்தினார். இன்றைக்கு யோசித்து பார்ப்போம், அந்த நாளின் நிகழ்வு எப்படி இருந்தது? அனைத்து சீடர்களும் பயந்துதான் கதவுகளை பூட்டி கொண்டு உள்ளே இருந்தார்கள். அவர்களது இதய கதவும் பூட்டப்பட்டிருந்தது, வெளியரங்கமான அறையின் கதவும் பூட்டப்பட்டிருந்தது. பூட்டப்பட்ட அறைக்குள்ளாக இயேசு பிரவேசித்து, அதை யோவான் நற்செய்தியாளர் திட்டமும் தெளிவுமாக குறிப்பிடுகின்றார். அவர்கள் கதவுகளை பூட்டி கொண்டு இருக்கையில் இயேசு அங்கு தன்னை வெளிப்படுத்தி உங்களுக்கு அமைதி உரித்தாகுக என்று சொல்கின்றார். அமைதி, அப்படி என்றால் அமைதியற்றவர்களாக, அல்லலுக்குரியவர்களாக, வித்தியாசமான தன்மைகளை கொண்டவர்களாக அங்கு சீடர்கள் கூடி வந்திருக்கிறார்கள். இங்கு நமக்கு கொடுக்கப்படுகின்ற உண்மை என்ன? ஃபியர்ஃபுல் டு ஃபெய்த்ஃபுல். ஃபியர் டு ஃபெய்த். நம்முடைய வாழ்க்கையில் பயம் இருக்கின்றது, இன்றைக்கு பற்றுறுதியை வெளிப்படுத்த அழைக்கப்படுகிறோம். பயமா பற்றுறுதியா? நாம் கடவுளுடைய பிள்ளைகளாக இருக்கும்போது நாம் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஏனென்றால் அவர் உயிர்த்தெழுந்த ஆண்டவராக இருக்கின்றார். உயிர்த்தெழுந்த ஆண்டவர் உடன் வருபவர், உலகத்தை வென்றவர், உள்ளம் சோரும் போது உதவி செய்பவர். அவரது கரங்கள் காயப்பட்ட கரங்கள் மாத்திரமல்ல, உதவும் கரங்கள். இன்றைக்கு அது உதவக்கூடிய கரங்களாக இருக்கின்றது. ஆனால் தோமாவிடத்தில் சொல்லுகின்றார்கள். தோமா என்ன சொல்கின்றான்? நான் நம்ப மாட்டேன். அங்கு இருந்தது என்ன? ஒரு பயம். இதை எப்படி நான் ஏற்றுக்கொள்வது? நான் என்னுடைய கைகளினால் தொட்டு பார்க்க வேண்டும், இட்டு பார்க்க வேண்டும், விரலினால் அதை நான் அனுபவிக்க வேண்டும். அனுபவ ரீதியான உண்மையாக இயேசு கிறிஸ்துவின் உயிர்ப்பை நாம் புரிந்து கொள்வதற்கு இந்த வாக்கியங்கள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் தோமா என்பவர் நம்மில் ஒருவர், நம்மிடையே கடந்து வந்தவர். அவர்தான் குறிப்பிடுகின்றார். அவர் இயேசு கிறிஸ்துவை பார்த்ததினால்தான், இயேசு கிறிஸ்துவை அனுபவித்ததினால்தான் இன்றைக்கு இந்திய மண்ணுக்கு வந்திருக்கின்றார். ஆகவே நாம் சரித்திரத்தை கொண்டாடி கொண்டிருக்கின்றோம், சரித்திரத்தை வழிபாடு செய்து கொண்டிருக்கின்றோம், அந்த சரித்திரத்துக்குரியவர்களாக சபையில் இருந்து கொண்டிருக்கின்றோம். இந்த சரித்திரத்தில் இருக்கின்ற நாம் பயம் உள்ளவர்களாக இருக்கக்கூடாது, பற்றுறுதிக்குரியவர்களாக இருக்க வேண்டும். இந்த பற்றுறுதியை புதுப்பித்துக் கொள்வதற்காகத்தான், அது சாதாரணமான வழிபாடாக இருந்தாலும் சரி, திருவிருந்து வழிபாடாக இருந்தாலும் சரி, நாம் விசுவாச அறிக்கை செய்கின்றோம், பற்றுறுதி அறிக்கை செய்கின்றோம், விசுவாச பிரமாணத்தை சொல்கின்றோம். ஆனால் இங்கு நாம் இந்த பகுதியில் பார்க்கின்ற உண்மை என்ன? அவர்களுக்குள் பயம் என்பது காணப்பட்டது. ஒருவேளை அந்த வாக்கியத்தையும் நாம் பார்ப்போம். 26ஆம் வசனம் வாசிங்களா. மறுபடியும் 8 நாளைக்கு பின்பு அவருடைய சீஷர்கள் வீட்டுக்குள்ளே இருந்தார்கள். தோமாவும் அவர்களுடனே கூட இருந்தான்.
கதவுகள் பூட்டப்பட்டிருந்தது. அப்பொழுது இயேசு வந்து நடுவே நின்று, உங்களுக்கு சமாதானம் என்றார். கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, இந்த வாக்கியத்தை நாம் அதிகமாக முக்கியப்படுத்த வேண்டும். 8 நாள் ஆயிடுச்சு. 8 நாள் ஆனோன்னு கொஞ்சம் பயம் குறைஞ்சிருக்கணும்ல, ஆனால் பயம் குறையல. ஏன் பயம் இருந்தது? இயேசு கிறிஸ்து உதயமாகி விட்டார், உதித்து விட்டார், உலக வாழ்க்கையில் மறுபடியும் உயிர்த்தெழுந்து விட்டார் என்பதை அறிந்தவர்கள் கதவுகளை பூட்டிக் கொண்டு தோமாவோடு இருக்கின்றார்கள். அங்கு மறுபடியும் இயேசு கிறிஸ்து இடைப்படுகின்றார், தன்னுடைய பிரசன்னத்தை தருகின்றார், தன்னுடைய திரு சமூகத்தை வெளிப்படுத்துகின்றார். அங்கு அவர் முதலாவதாக சொல்வது என்ன? உங்களுக்கு அமைதி உரித்தாகுக. அங்கு பலரும் இருக்கின்றார்கள். அவர்களது பயத்தையும் அப்புறப்படுத்துகின்றார், தோமாவின் பயத்தையும் அவர் அப்புறப்படுத்துகின்றார். அவர்கள் பற்றுறுதிக்குள்ளாக கடந்து வருகின்றார்கள். இன்றைக்கு உலகம் எங்கும் உச்சரிக்கின்ற ஒரே வார்த்தை என்ன? உலகம் புனிதத்தை புறக்கணித்து விட்டது. மனிதன் புனிதமாக இருக்க வேண்டும். மனிதன் புனிதத்திற்காகவே இந்த பூ உலகில் இறைவனால் அருளப்பட்டது. ஆனால் புனிதத்தை புறக்கணித்து விட்டு புழுதியில் வாழ்ந்தவர்கள் இப்போது இறைவனுடைய தனித்தன்மை உணர்ந்தவர்களாக எங்கு பார்த்தாலும் மக்கள் தெருக்களில் ஜெபிப்பதை நாம் பார்க்க முடிகிறது. ஒருவேளை பிரேசில் போன்ற இடங்களை குறித்து நாம் அறியும் போது அங்கு நாம் பார்க்கின்ற உண்மை என்ன? மக்கள் தெருக்களில் முழங்கால் படியிட்டு கடவுளை நோக்கி வேண்டுகின்றார்கள், ஆண்டவரே இந்த தொற்றில் இருந்து, இந்த அழிவில் இருந்து எங்களை காப்பாற்றும். இன்றைக்கு நாம் சொல்ல வேண்டியது, அவரே என்னுடைய ஆண்டவர், அவரே என்னுடைய கடவுள். இன்றைக்கு அத்தகைய அஃபர்மேஷன் என்பது, அத்தகைய க்ரீட் என்பது, அத்தகைய பற்றுறுதி என்பது நம்மால் வெளிப்படுத்தப்பட வேண்டும். அன்றைக்கு தோமாவின் வாழ்க்கையில், அன்றைக்கு இருந்த சீடர்களுடைய வாழ்க்கையில் இருந்தது ஃபியர். ஆனால் ஃபியர் டு ஃபெய்த். பயத்தில் இருந்தவர்கள் பற்றுறுதிக்குள்ளாக வழி நடத்தப்படுகிறார். இன்றைக்கு நாம் பயத்தில் இருக்கின்றோமா? உயிர்த்தெழுந்த ஆண்டவர் என்னோடு இருக்கின்றார். அவரது கரத்தை பற்றி பிடித்துக் கொண்டேன். அவரது இரத்தம், அவரது சரீரம் எனக்காக கொடுக்கப்பட்டது. அவர் எனக்காக பிற்கப்பட்டார். அவர் என்னை காப்பாற்றுவார், இந்த உலகத்தை காப்பாற்றுவார் என்று நாம் உறுதிப்பட ஜெபிக்கும் போது நாம் புதியதொரு ஆரோக்கியமான உலகத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். புதியதொரு உறவுக்குள்ளாக நாம் கடந்து வர முடியும். இறைவனால் முடியாதது ஒன்றுமே இல்லை. கடவுள் அனைத்தையும் தன்னுடைய திருக்கரங்களில் கொண்டிருக்கின்றார். ஆகவே முதலாவதாக நாம் பார்த்த உண்மை சந்தேகமா சத்தியமா, டவுட் டு டிவோஷன். இரண்டாவதாக பார்த்தது பயமா பற்றுறுதியா, fear to faithful, fearful to faithful. மூன்றாவதாக நாம் கடைசியாகவும் பார்க்கின்ற உண்மை மரணமா மகிமையா, மரணமா மகிமையா, death to resurrection, death to delight. நமக்கு நம்முடைய வாழ்க்கையில் அவர் என்ன செய்கின்றார்? மரணம் இருந்தது, மகிமையான வாழ்க்கையை தந்து விட்டார். இன்றைக்கு மரணத்திற்காக யார் பயப்படுவார்கள்? இயேசு கிறிஸ்துவை அறியாதவர்கள் பயப்படுவார்கள், இயேசு கிறிஸ்துவை நம்பாதவர்கள் பயப்படுவார்கள். இன்றைக்கு மரணம் என்பது நமக்கு ஒரு முடிவல்ல, அது ஒரு ஆரம்பம் என்பதாக நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வெளிப்படுத்தி இருக்கின்றார். கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, இங்கு நாம் அதிகமாக குறிப்பிட வேண்டும். இந்திய மண்ணுக்குரிய தோமாவை குறித்து சிந்திக்கும் போது இந்திய மண்ணின் நற்செய்தியாளராகிய சாது சுந்தர் சிங்கை குறித்து நாம் அதிகமாக யோசித்து பார்க்க வேண்டும். சாது சுந்தர் சிங்கின் இடத்தில் அவரது உறவினர்கள், நண்பர்கள் அவர் வியாதி படுக்கையில் இருக்கும்போது, மரணப்படுக்கையில் இருக்கும்போது அவரை சுற்றி நின்றார்களாம். நின்றுவிட்டு அவரிடத்தில் கூறினார்களாம், சகோதரரே, சாது சுந்தர் சிங் ஆகிய நீங்கள் இயேசு கிறிஸ்துவை புறக்கணித்து விடுங்கள். இயேசு கிறிஸ்துவின் மேல் வைத்திருக்கின்ற பற்றுறுதியை நீங்கள் அப்புறப்படுத்தி விட்டு மறுபடியும் சீக்கிய மதத்திற்கு வந்து விடுங்கள். நீங்கள் அந்த மதத்தை தள்ளிவிடுங்கள், மறுபடியும் சீக்கியராக நீங்கள் உங்களை பிரகடனப்படுத்துங்கள். நாங்கள் உங்களது மரணத்தை சிறப்பாக செய்கின்றோம் என்று சொன்னார்கள். அப்போது சாது சுந்தர் சிங் பேச மறுத்து அமைதியாக இருந்தாராம். ஆனாலும் அவர்கள் அவரை விடவில்லை, தொடர்ந்து தொல்லை கொடுக்கின்றார்கள். நீ மாறிவிடு, நீ மாறிவிடு, இயேசு கிறிஸ்துவை புறக்கணித்து விடு, இயேசு கிறிஸ்துவை புறக்கணித்து விடு என்று சொன்னார்களாம். அப்போது சாது சுந்தர் சிங் அவர்கள் சொன்னார்களாம், கிறிஸ்தவர்களுடைய திருமறையில் ரோமர் 14ஆம் அதிகாரம் இருக்கின்றது, அதை நீங்கள் அனைவரும் வாசித்து பாருங்கள். அதில் பரிசுத்த பவுலடிகளார் அழகாக சொல்கின்றார், நான் இருந்தாலும் இறந்தாலும் இறைவனுக்குரியவனாகவே இருப்பேன், நான் இருந்தாலும் இறந்தாலும் இறைவனுக்குரியவனாகவே இருப்பேன் என்று சொல்கின்றார். அதுதான் என்னுடைய வாழ்க்கை என்று சொன்னார். ஆனாலும் அவர்கள் விடவில்லை. அப்பா, நீ இவ்வளவு பேசுகின்றாய், வைராக்கியமாக பேசுகின்றாய், அந்த திருமறையை பற்றி நீ சொல்லுகின்றாய், ஆனால் நீ இறந்த பிறகு என்ன நடைபெறப் போகின்றது என்பதை நாங்கள் சொல்லுகின்றோம். உன்னுடைய சரீரத்தை நாங்கள் இங்கு விட்டு விடுவோம், ஆகாயத்து பறவைகள் வரும், மிருகங்கள் வரும், அது பீறிட்டு போட்டுவிடும், உன்னுடைய சரீரம் இங்கும் அங்குமாக பிக்கப்படும், இழுத்து கொண்டு செல்லப்படும். இத்தகைய ஒரு மரணம் உனக்கு தேவைதானா என்று அவரை வலுக்கட்டாயமாக தங்களது பக்கத்தில் இழுப்பதற்காக முயற்சித்தார்களாம். அப்போது அவர் சொன்னாராம், எனக்கு மரணத்தின் மேல் பயம் இல்லை. அவர் குறிப்பிட்டது என்ன? எனக்கு மரணத்தின் மேல் பயம் இல்லை, நான் வழிபடுகின்ற ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த மண்ணின் மைந்தராக பிறந்து கருவறையை பார்த்து, கல்லறையை பார்த்து, அந்த கல்லறையையே எனக்கு மீட்பின் கருவறையாக மாற்றிவிட்டார். ஆகவே அவர் உயிர்த்தெழுந்த ஆண்டவராக இருக்கின்றார், நான் கவலைப்பட மாட்டேன் என்று சொன்னாராம். சொல்லிவிட்டு தன்னுடைய வாக்கியங்களில் அழகாக சொன்னாராம்,
அந்த மரணத்தை நான் எப்படி பார்க்கின்றேன் தெரியுமா, அதை ஆவலாக நான் எப்படி எதிர்பார்க்கின்றேன், எதிர்நோக்கி இருக்கின்றேன் தெரியுமா என்று சொல்லிவிட்டு அழகாக குறிப்பிட்டாராம். அக்கார்டிங் டு மீ டெத் இஸ் நத்திங். என்னை பொறுத்தப்பட்டிலும் மரணம் என்பது ஒன்றுமில்லை, இயேசு கிறிஸ்து அதை வெற்றி சிறந்தார் என்று சொல்லிவிட்டு தொடர்ந்து பேசும் அவர் குறிப்பிட்டாராம், அக்கார்டிங் டு மீ டெத் இஸ் நத்திங் பட் சேயிங் குட் நைட் டு திஸ் வேர்ல்ட் அண்ட் சேயிங் குட் மார்னிங் டு தி அதர் வேர்ல்ட் என்று சொன்னாராம். நான் இந்த உலகத்திற்கு, உங்களோடு இருக்கின்ற இந்த உலகத்திற்கு போய்விட்டு வருகின்றேன் என்று குட் நைட் என்று சொல்லிவிடுவேன். அந்த உலகத்தில் என்னை வரவேற்க இருக்கின்றாரே எனது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து, உயிர்த்தெழுந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து, அவரை பார்த்து காலை வந்தனம் என்று சொல்வேன், குட் மார்னிங் என்று சொல்வேன் என்று சொன்னாராம். கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, இங்குதான் நாம் அதிகமாக புரிந்து கொள்ள வேண்டும். அன்றைக்கு சாது சுந்தர் சிங் மரணத்தை மகிமையாக உற்று நோக்கினார். ஏன்? நம்மில் பிறந்த நம்மவர் இயேசு கிறிஸ்து, நம் வீட்டு பிள்ளை இயேசு கிறிஸ்து கருவறையை பார்த்தார், கல்லறையை பார்த்தார். அந்த கல்லறையை இன்றைக்கு நமக்கு மீட்பின் கருவறையாக மாற்றி தந்திருக்கின்றார். காரணம் என்ன? அவரது மரணத்தின் மூலமாக இந்த மண்ணின் மைந்தர்களாகிய நாம் மகிமையை பெற்றிருக்கின்றோம். டெத் டு ரிசரக்ஷன், உயிர்ப்பை நாம் பெற்றிருக்கின்றோம். அதுதான் அவர் சொல்கின்றார், ஐயம் தவிர்த்து நம்பிக்கை கொள் என்று சொல்கின்றார். 28ஆம் வசனம் பார்ப்போம். தோமா அவருக்கு பிரதியுத்தரமாக, என் ஆண்டவரே, என் தேவனே என்றான். 29ஆம் வசனம். அதற்கு இயேசு, தோமாவே, நீ என்னை கண்டதினாலே விசுவாசித்தாய், காணாதிருந்தும் விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள் என்றார். கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, இங்கு அழகாக புதிய மொழிபெயர்ப்பில் சொல்லப்படுகின்றது, இயேசு அவரிடம், நீ என்னை கண்டதால் நம்பினாய், காணாமலே நம்புவோர் பேறு பெற்றோர். காணாமல் நம்புவோர் பேறு பெற்றோர். கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, இன்றைக்கு நமக்கு 3 உண்மைகள் கொடுக்கப்பட்டிருக்கு. முதலாவதாக கொடுக்கப்பட்ட உண்மை டவுட் டு டிவோஷன், சந்தேகமா சத்தியமா. இரண்டாவது நாம் பார்த்தது ஃபியர் டு ஃபெய்த், நம்முடைய வாழ்க்கையில் பயமா பற்றுறுதியா, ஃபியர்ஃபுல் ஃபெய்த்ஃபுல். மூன்றாவது நாம் பார்த்தது டெத் டு ரிசரக்ஷன், டெத் டு டிலைட், மரணமா மகிமையா. இந்த 3 உண்மைகளையும் நாம் அதிகமாக பற்றி பிடித்து கொண்டு நம்முடைய வாழ்க்கை பயணத்தை பயணிப்போமே என்றால் அதில் நமக்கு எந்த அச்சமும் இருக்காது. ஆண்டவர் ஆரோக்கியமான உலகத்தை, ஆரோக்கியமான உறவை நமக்கென்று வைத்திருக்கின்றார். நேற்று தினத்தில் ஒரு சிறுவன் தன்னுடைய வாழ்க்கையில் நடந்த நிகழ்வினை தன்னுடைய முதிர் வயதில் தன்னுடைய புத்தகத்தை எழுதும்போது, நான் சிறுவனாக இருக்கும்போது நான் இப்படியாக செயல்பட்டேன் என்று எழுதுகின்றான். ஜெர்மனி தேசத்தில் நடைபெற்ற நிகழ்வு இது. 1917ஆம் ஆண்டு ருஷ்ய புரட்சி நடைபெற்ற ஆண்டு. அந்த ஆண்டு நடைபெற்ற நிகழ்வு இது. அந்த நாட்களில் அந்த மகன் செல்வந்தர் குடும்பத்தில் பிறந்ததினால் பலர் இல்லங்களுக்கு செல்லும்போது அவன் அங்கு அதிகமாக உற்று நோக்கினது மீன் தொட்டி. ஒரு வீட்டிற்கு செல்கின்றான், அங்கு அழகான மீன் தொட்டி வைக்கப்பட்டு இருக்கின்றது. அதில் கோல்ட் ஃபிஷஸ் விடப்பட்டிருக்கு, பார்ப்பதற்கு அழகாக இருக்கின்றது. 3 டைல்ஸ் இருக்கின்றது, 3 வாள்கள் இருக்கின்றது. அதை ரசிக்கின்றான். உடனடியாக பெற்றோரிடத்தில் சொல்கின்றான், நம்முடைய வீட்டில் மீன் தொட்டி வைக்கணும். உடனடியாக இந்த மீன் தொட்டி வைக்க வேண்டும் என்ற எண்ணம் வந்ததினால் அந்த வீட்டிற்கு சென்றவன் அங்கே இருக்கின்ற பிள்ளைகளை பார்த்து, இதை எப்படி நீங்கள் பராமரிக்கிறீங்கன்னு. அப்போ அவங்க சொன்னாங்க, நாங்கள் நல்லா கழுவி நல்லா அழகாக வச்சுருக்கோம், அதனால் அந்த கண்ணாடியில் அது பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக தெரியுது, இப்படி தான் செய்யணும். இவன் கேட்டபடி செய்யணும்னு சொல்லிட்டு வீட்டில் வந்தான். அவங்க அப்பா அம்மா கிட்ட சொன்னான். அவங்க அப்பா அம்மா கடைக்கு கூப்பிட்டு போனாங்க, நல்ல அழகான மீன் தொட்டியை வாங்கினாங்க. 4 கோல்டு விஷயம் வாங்கி கொடுத்தாங்க. வீட்டில் கொண்டு வந்து வச்சாங்க. அதை வச்ச பிறகு அங்கு நடைபெற்ற உண்மை என்னவென்றால், அவன் பராமரிப்பில் ஈடுபட ஆரம்பித்தான். அந்த பராமரிப்பில் ஈடுபடும் போது நடைபெற்ற உண்மை என்ன, முதல் வாரம் நல்லா இருந்துச்சு அந்த மீன். அவன் அந்த தொட்டியை கழுவி விட்டு மறுபடியும் நீரை மாற்றிவிட்டு, தண்ணீரை மாற்றிவிட்டு அந்த மீன்களை உள்ளே விட்டான். அடுத்த நாள் பார்க்குறான், ஒரு மீன் செத்து போயிடுச்சு. நன்றாக இருந்த மீன், நன்றாக விளையாடி கொண்டு இருந்த மீன் செத்து போய்விட்டது. அவனுக்கு புரியவில்லை. தொட்டி அழகாக இருக்கின்றது, தண்ணீர் சுத்தமாக இருக்கின்றது, நான் உணவு போடுகிறேன், ஏன் செத்து விட்டது? புரியவில்லை. 2வது நாள் காலையில் எழுந்து மறுபடியும் மீன் தொட்டியை வந்து பார்க்குறான். அவனுக்கு எழுந்தவுடன் அப்பா அம்மாவை கூட பார்க்கறது கிடையாது, காஃபியை கூட தேடுறது கிடையாது. உடனடியாக எழுந்து அந்த முகத்தோட மீன் தொட்டியின் இடத்தில் வருவான், மீன்களை பார்ப்பான். அடுத்த நாள் பார்த்தா 2 மீன்களுக்கு வயிறு பெரிதாக இருந்தது. என்ன வயிறு பெரிதாக இருக்கின்றது என்று யோசித்து கொண்டு இருக்கும்போது மாலை நேரத்தில் அந்த 2 மீன்களும் இறந்து விட்டது. 3வது நாள் வந்து பார்க்கின்றான், 4வது அந்த கோல்ட் ஃபிஷும் இறந்திருந்தது. இவருக்கு என்னவென்று புரியவில்லை. உடனடியாக அந்த வீட்டிற்கு தொலைபேசியின் மூலமாக தொடர்பு கொண்டான். நீங்கள் சொன்னபடியெல்லாம் நான் செஞ்சேன், என்ன நடந்துச்சு? என்னுடைய 4 மீன்களும் செத்துடுச்சு, இன்னைக்கு வெறும் தொட்டியாக அது இருக்குது. அப்போது அங்கே இருந்த இவனுக்கு சீனியரான அண்ணன்மார்களும் அக்காமார்களும், நீ என்ன செஞ்ச சொல்லுனாங்க. அப்போ அவன் சொன்னான், 1 வாரம் ஆயிடுச்சு, வாரத்துக்கு ஒருக்க நீங்கள் க்ளீன் பண்ணணுன்னு சொன்னீங்க, நான் அந்த தொட்டியில் இருந்த தண்ணியெல்லாம் எடுத்தேன்,
சோப்பு போட்டு நல்லா தேய்ச்சிட்டு மறுபடியும் தண்ணியை ஊற்றினேன், கழுவிட்டேன், மறுபடியும் தண்ணியை ஊற்றி மீனை உள்ள விட்டுட்டேன். அப்போது அங்கே இருந்த அந்த அண்ணன்மார்களும் அக்காமார்களும் சற்று திட்டத்துக்குரியவர்களாக வித்தியாசமான சிரிப்பினை அங்கு வெளிப்படுத்தினார்களாம். அந்த சிரிப்பினை வெளிப்படுத்தும் போது, என்ன நீங்கள் இப்படி சொல்கிறீங்க, என்ன சோப்பு போட்ட? அப்போது அவன் போட்ட சோப்பை சொன்னானா, அது உயிர்கொல்லி சோப்பு, இது உயிரை பறிக்கக்கூடியது. உங்களது கைகளை சுத்தம் பண்ணுவதற்காக கொடுக்கப்பட்டிருக்கின்ற சோப்பு, அதில் இருக்கின்ற உயிரணுக்கள் நீக்கப்பட வேண்டும், நீங்கள் சுத்தமாக இருக்க வேண்டும் என்பதற்காக அது உருவாக்கப்பட்டது. அதை கொண்டு போய் உள்ள போட்டியே. இன்றைக்கு கூட கரோனா தொற்று நோயினால் பாதிக்கப்படாமல் இருப்பதற்கு நாம் சானிடைசரை பயன்படுத்துகிறோம். அந்த சானிடைசரை சரியான முறையில் நாம் பயன்படுத்தணும். அதை போட்டுட்ட நெருப்பின் பக்கத்தில் நாம் செல்லக்கூடாது. அதனால் நமக்கு பாதிப்பு வந்துவிடும், நெருப்பு நம்முடைய கைகளில் வந்துவிடும். இதை நாம் பல நேரங்களில் புரிந்து கொள்வதில்லை. அப்படியாக அந்த சிறுவன் தான் யூஸ் பண்ண சோப்பை பற்றி சொன்னான். அப்போது அந்த அண்ணன்மார்கள் அக்காமார்கள் சொன்னாங்க, நீ பயன்படுத்தினது உயிர்கொல்லி சோப்பு, அந்த மீன்களுடைய உயிரை பறித்து விட்டது. அப்போது அவன் புரிந்து கொண்டான், எதையும் நான் ஆழ்ந்த சிந்தனைக்குள்ளாக கொண்டு செல்லும், எதையும் மேலோட்டமான தன்மைகளினால் புரிந்து கொள்ள முடியாது, நான் அதை ஆராய்ந்தறிந்து புரிந்து கொள்ள வேண்டும். இங்கு நாம் தோமாவை பார்க்கின்றோம். தோமாவின் மூலமாக நாம் புதியதொரு ஆராய்ச்சிக்குள்ளாக கடந்து வந்துவிட்டோம். இயேசு கிறிஸ்துவின் பிறப்பு எப்படி சரித்திரமோ அவ்வாறு இயேசு கிறிஸ்துவின் உயிர்ப்பு என்பதும் சரித்திரம். அந்த சரித்திரத்தின் பிள்ளைகளாக, சரித்திரத்தில் இடம்பெறுபவர்களாக இன்றைக்கு வழிபாட்டில் நாம் பங்கு பெற்றுக் கொண்டிருக்கின்றோம். ஆகவே அச்சம் தவிர்த்து, ஐயம் தவிர்த்து பற்றுறுதியோடு நாம் ஜீவிக்க அழைக்கப்படும். செய்ய வேண்டியதை சரியான முறையில் செய்ய அழைக்கப்படும். செய்த தவறுகளுக்காக, குற்றங்களுக்காக, பிள்ளைகளுக்காக நாம் அனைவரும் பாவம் செய்திருக்கின்றோம். ஒருவரும் நீதிமான் அல்ல, ஒருவரும் நல்லவர் அல்ல. கடவுள் ஒருவர் தவிர்த்து ஒருவரும் நல்லவர் அல்ல. ஆகவே இந்த நாளில் நாம் நம்முடைய செயல்முறையை மாற்றிக்கொள்வோம். இறைவனுடைய சமூகத்திற்குள்ளாக நாம் ஒப்படைப்போம். சாது சுந்தர் சிங் போல் நாம் தெளிவான பற்றுறுதியோடு காணப்படுவோம். அத்தகைய பற்றுறுதியில் ஜீவிக்க கடவுள் தாமே நமக்கு அருள் புரிவாராக. ஆமென். ஜெபம் செய்வோம். அன்பின் தந்தையே, நீர் பெரியவர், நீர் வல்லவர், நீர் நல்லவர். அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். ஆண்டவரே, உலகத்தில் வாழ் மக்களாக தவிப்போடும் வித்தியாசமான தன்மைகளோடும் நாம் ஜீவித்து கொண்டிருக்கின்றோம். ஆண்டவரே, இதிலிருந்து நீர் எங்களுக்கு விடுதலை தாரும். உயிர்த்தெழுந்த ஆண்டவர் என்பதை நாங்கள் உறுதிப்பட உணரவும், தொடர்ந்து உலக வாழ்க்கையில் நாங்கள் பறைசாற்றவும் எங்களுக்கு மறுபடியும் உயிர் பிச்சை தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கின்றோம். ஆண்டவரே, உலகத்தை மாற்றி அமைப்பதற்கு நீர் தந்த ஒரு தருணமாக நாங்கள் இதை எடுத்துக்கொள்கின்றோம். நீர் எங்கள் அனைவருக்கும் உயிர்ப்பின் தன்மைகளை தொடர்ந்து தந்து சந்தேகமின்றி உம்முடைய சத்தியத்திற்குள்ளாக நாங்கள் கடந்து வர எங்களுக்கு அருள் புரிய வேண்டும் என்று எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென். மெய்யாகவே கடவுளுடைய மகா பரிசுத்த வசனத்தை நமது ஆவிக்குரிய உணவாய் உட்கொண்ட நாம் அனைவரும் எழுந்து நின்று நம்முடைய விசுவாசத்தை பறைசாற்றுவோம். அனைவரும் இணைந்து சொல்லுவோம். வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமுள்ள பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவையும் விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னி மரியாளத்தில் உற்பவித்து பிறந்தார். பொந்தை பிலாத்தின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். 3ஆம் நாள் மரித்தோர்ந்து எழுந்தருளினார். பரமண்டத்துக்கு ஏறி சர்வ வல்லமுள்ள பிதாவாகிய தேவனுடைய வலது பாரிசத்திலே வீட்டிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து உயிருள்ளோரையும் மரித்தோரையும் நியாயம் தீர்க்க வருவார். பரிசுத்த ஆவியையும் விசுவாசிக்கிறேன். பொதுவாக இருக்கிற பரிசுத்த சபையும் பரிசுத்தவானுள்ள ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீரம் உயிர்த்தலும் நித்திய ஜீவனும் உண்டென்று விசுவாசிக்கிறேன். ஆமேன். அனைவரும் அமரும்படியாக அன்போடு அழைக்கின்றேன். திருமண அறிவிப்பு. நம்முடைய தென்னிந்திய திருச்சபை, நம்முடைய பேராயம், நம்முடைய வெற்றி சிலுவை ஆலயத்தை சேர்ந்த திரு ரபீந்தர் ஜோசப், திருமதி நீலா ரபீந்தர் ஜோசப் அவர்களின் மகன் திரு ஆர் பிரதீப் ஜோஷ்வா, சிஎஸ்ஐ விருகம்பாக்கம் குருசேகரம் கிறிஸ்துநாதர் ஆலயத்தை சேர்ந்த திரு சி ராபின்சன் ஜெயராஜ், மிஸ்ஸஸ் எப்சி எலிசபெத் ராபின்சன் ஜெயராஜ் அவர்களின் மகள் செல்வி ஆர் ஜெசி ஜாக்லின் என்பவருக்கும் திருமணம் செய்ய ஒழுங்கு செய்யப்பட்டுள்ளது. இவ்விருவரும் இத்திருமணத்தில் ஒன்றாக இணைக்கப்படக்கூடாதபடி நியாயமான தடைகள் ஏதேனும் இருப்பின் அதை சபையின் போதகருக்கு எழுத்து மூலம் தெரிவிக்க வேண்டும். இது இவர்களுக்கு முதலாவது அறிவிப்பு. இந்த வாரத்தில் பிறந்த நாட்களையும் திருமண நிறைவு நாட்களையும் கொண்டாடுபவர்களுக்காகவும்
திருமணத்தில் இணைக்கப்பட இருக்கின்ற பிள்ளைகளுக்காம் ஆண்டவருடைய சமூகத்தில் மன்றாடுவோம், ஜெபம் செய்வோம். அன்பின் தந்தையே, காலங்கள் உம்முடைய கரங்களில் இருக்கின்றது. அதை அறிகின்ற அறிவை இந்த நாட்களில் எங்களுக்கு நீர் நிறைவாக கொடுத்து வருகின்றீர். இந்த காலங்களில் எங்களது அறிவை கொண்டு, எங்களது அந்தஸ்தை கொண்டு, எங்களது அதிகாரத்தை கொண்டு நாங்கள் ஒன்றும் செய்ய முடியாது என்பதை அறிந்திருக்கின்றோம் என்பதை பணிவாக நாங்கள் தெளிவுபடுத்துகின்றோம், தெரியப்படுத்துகின்றோம். ஆண்டவரே, இப்போதும் புதிய காலகட்டங்களுக்குள்ளாக பிரவேசித்திருக்கின்ற பிறந்தநாளை கொண்டாடுகின்ற ஒவ்வொருவரையும் உம்முடைய அற்புத கரத்திற்குள்ளாக கொண்டு வருகின்றோம். ஒவ்வொருவரையும் நீர் தொட்டு ஆரோக்கியமான புதிய வாழ்க்கைக்குள்ளாக, புதிய உலகத்திற்குள்ளாக அவர்கள் தங்களது ஆண்டில் பிரவேசிக்க நீர் அருள் தாரும். அவ்வாறே திருமண நிறைவு நாட்களை கொண்டாடுகின்ற உம்முடைய அடியாருக்காக நாங்கள் சுபிக்கின்றோம். புதிய ஆண்டில் நீர் அவர்களோடு கூட இருந்து புதிய வாழ்க்கையை தந்திருக்கின்றீர். மனிதம் புனிதமாக வாழ வேண்டும் என்ற எண்ணத்தோடு அவர்கள் வாழ்க்கை வாழ நீர் அருள் தாரும். திருமணத்திற்காக ஆயத்தப்பட்டு கொண்டிருக்கின்ற பிள்ளைகளுக்காக நாங்கள் சுபிக்கின்றோம். ஆண்டவரே, பிள்ளைகளை நீர் ஆஸ்வதியும். அவர்கள் திருமண வாழ்க்கைக்காக தங்களது இதயத்தை பதப்படுத்தி கொண்டு, பக்குவப்படுத்தி கொண்டு உம்மில் வளரவும் அதற்குள்ளாக ஈடுபடவும் நீர் அருள் தாரும். எங்களது பிள்ளைகளுக்கு இன்னும் திருமணம் நடைபெறவில்லை. கடவுளே குறுக்கிட வேண்டும், கடவுளே திருமண வாழ்க்கை அவர்களுக்கு தர வேண்டும் என்று உம்மிடம் மன்றாடி வருகின்ற பெற்றோருக்காம் அத்தகைய பிள்ளைகளுக்காக நாங்கள் செபிக்கின்றோம். அத்தகைய குடும்பங்களிலும் நீர் இடைப்பட்டு திருமண வாழ்க்கையை பிள்ளைகளுக்கு அருட்கொடையாக தரும்படியாக நாங்கள் மன்றாடுகின்றோம். நீர் திருமண வாழ்க்கையில் கொடுத்து வருகின்ற குழந்தை செல்வங்களுக்காக, புதிய வரவுகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம். அவ்வாறு எங்களது திருச்சபை குடும்பத்தில் நீர் கொடுத்திருக்கின்ற புதிய வரவுகளுக்காக, தாயையும் செய்யும் பிரித்தமைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து அவர்களுக்கு தேவையான நல்ல ஆரோக்கியத்தை தாரும். திருமண வாழ்க்கையில், இல்லற வாழ்க்கையில் குழந்தை செல்வங்கள் இல்லாமல் தவித்து வருகின்ற உம்முடைய சமூகத்தில் நெருக்கத்துடனும் உருக்கத்துடனும் காணப்படுகின்ற தம்பதியருக்காக நாங்கள் சுபிக்கின்றோம். ஆண்டவரே, உம்மால் முடியாத காரியம் ஒன்றுமில்லை. மருத்துவத்தால் முடியாது, அறிவியலால் முடியாது, கணனியால் முடியாது. ஆனால் உம்முடைய கரத்தினால் முடியும். அது காயப்பட்ட கரம். ஆகவே காயத்தை அப்புறப்படுத்தி கனமான வாழ்க்கையை தருகின்ற அந்த கனத்திற்குரிய கரத்திற்குள்ளாக தம்பதியரை நாங்கள் ஒப்படைக்கின்றோம். அத்தகைய தம்பதியருக்கு இந்த புதிய உலக வாழ்க்கையில் நீர் பெரிய காரியங்களை செய்து அவர்களும் குழந்தை செல்வங்களோடு குதூகலமான குடும்ப வாழ்க்கையை மேற்கொள்ள நீர் அருள் தாரும். சுகவீனமாக இருப்பவர்களுக்காக நாங்கள் சுபிக்கின்றோம். சுகத்தை மிளத்தையும் தாரும். குறிப்பாக உலகம் எங்கும் இந்த கரோனா வைரஸ் மூலமாக பாதிக்கப்பட்டு வாழ்க்கை இழந்திருக்கின்ற குடும்பங்களுக்காக, தனிப்பட்ட நபர்களுக்காக வருகின்றோம். ஆண்டவரே, கெஞ்சுகின்றோம், கதறுகின்றோம், கண்ணீர் வடிக்கின்றோம். நீர் இறங்கும் சாமி, உலகத்தை காப்பாற்றும் சாமி. உலகத்தினர் அழகாக படைத்தீர், அருமையாக படைத்தீர், அற்புதமாக படைத்தீர், அதிசயமாக படைத்தீர். நாங்கள் அலங்கோலமாக்கி விட்டோம், அதை அழித்து விட்டோம். ஆண்டவரே, அதை உணர்ந்து விட்டோம். இப்போது நீர் இறங்கும்படியாகவும், இப்போது உம்முடைய உறுதிப்பாட்டிற்குள்ளாக எங்களது நம்பிக்கையை உறுதிப்படுத்தி கொண்டிருக்கின்ற எங்களது வாழ்க்கையில் நிறைப்பட்டு, ஆண்டவரே, நாங்கள் கேட்பதற்காக இந்த அடர்ந்து படர்ந்து தொடர்ந்து இந்த உலகத்தை நீர் மாற்றி அமைத்து தரும்படியாக நாங்கள் செபிக்கின்றோம். செய்த தவறுகளுக்காக, பாவங்களுக்காக, குற்றங்களுக்காக, பிழைகளுக்காக நாங்கள் வருந்துகின்றோம். நீர் புதிய உலகத்தை புதிய மனிதர்களாக எங்களுக்கு தந்து எங்களையும் எங்களது உறவையும் நீர் ஆஸ்வதிக்க வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். நாம் அனைவருமாக சேர்ந்து கீர்த்தனைகளில் 324வது பாடலை பாடும். கீர்த்தனை 324. Sing the
ஜெபம் செய்வோம். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. அவர் உம்மோடு இருப்பாராக. கர்த்தாவே எங்களுக்கு இறங்கும், கிறிஸ்துவே எங்களுக்கு இறங்கும். அனைவருமாக சேர்ந்து நம்முடைய குடும்ப ஜெபத்தை சொல்லுவோம். பரமண்டலங்களில் இருக்கின்ற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்தில் செய்யப்படுகிறது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. அன்றுள்ள அப்பத்தை எங்களுக்கு இன்று தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்கிறவர்கள் நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமையின்றி ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் இடைவிலே. ஆமென். ஆண்டவரே, உமது இரக்கத்தை எங்களுக்கு காண்பியும், உமது ரட்சிப்பை எங்களுக்கு அருளி செய்யும். ஆண்டவரே, எங்களை ஆள்பவர்களை வழிநடத்தும், அவர்களுக்கு பரத்திலிருந்து வரும் ஞானத்தை கொடுத்தருளும். உம்முடைய பணிவிடைக்காரருக்கு நீதியை தரிப்பியும், நீர் தெரிந்து கொண்ட ஜனத்தை சந்தோஷப்படுத்தும். ஆண்டவரே, உமது ஜனத்தை ரட்சியும், உம்முடைய சுதந்திரத்தை ஆசீர்வதியும். ஆண்டவரே, எங்கள் காலத்தில் சமாதானத்தை தந்தருளும். தேவரே அல்லாமல் உலகத்தை ஆளுபவர் வேறு ஒருவரும் இல்லை. கடவுளே, எங்கள் இருதயங்களை சுத்திகரியும், உம்முடைய பரிசுத்த ஆவியை எங்களிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளாதேயும். உலகத்தின் சமாதானத்திற்காக உலகத்தின் நாயகராகி ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இடத்தில் நாம் மன்றாடுவோம். சமாதானத்திற்கு காரணரும் ஏக சிந்தையை விரும்புகிறவருமாகிய உலகத்தின் கடவுளே, உம்மை அறிவதே நித்திய ஜீவன், உம்மை சேவிப்பதே உண்மையான வழிபாடு. கடவுளை தஞ்சமாக கொண்டிருக்கின்ற உம்முடைய அடியாராகிய நாங்கள் எந்த விரோதிகளுடைய வல்லமைக்கும் பயப்படாது இருக்கும்படியாக, எந்த வைரஸின் தனித்தன்மைகளுக்கும் பயப்படாது இருக்கும்படியாக அனைத்திலும் இருந்து எங்களை நீர் காப்பாற்றியருள மன்றாடுகின்றோம். உம்முடைய வல்லமைக்கும் உம்முடைய சக்திக்கும் அதிகமான முக்கியத்துவம் கொடுத்தவர்களாக இந்த மன்றாட்டினை உம்முடைய சமூகத்தில் ஏறெடுக்கின்றோம். ஆமென். கடவுளுடைய கிருபைக்காக ஆண்டவருடைய சமூகத்தில் நாம் மன்றாடுவோம். சர்வ வல்லமையுள்ள நித்திய கடவுளே, இந்நாள் வரையிலும் எங்களை சுகமாய் நடத்தி வந்த எங்கள் பரமபிதாவாகிய ஆண்டவரே, இந்நாளிலும் உமது வல்லமையால் எங்களை காப்பாற்றி நாங்கள் யாதொரு பாவத்திற்கும் உட்படாமலும் எவ்விதமான மோசத்திலும் நோயிலும் அகப்படாமலும் உமது பார்வைக்கு நீதியாய் இருக்கிறதை எப்போதும் செய்கிறதற்கு நாங்கள் செய்கிற எல்லாவற்றையும் உமது ஆளுகையினாலே நடத்தியறல வேண்டுகிறோம். இன்றும் உலகத்தில் எங்கும் பாதிக்கப்பட்டு பாசத்தை இழந்து, பணத்தை இழந்து, உறவை இழந்து தவிக்கின்ற மக்களுக்காக நாங்கள் மன்றாடுகின்றோம். வைரஸ் பாதிப்பினால் பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கின்ற மக்களுக்காக, அவர்களது சுகவீன படுக்கைக்காக உம்முடைய சமூகத்தில் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, நீர் இறங்கும், உம்முடைய கிருபையின் கரத்தை நீட்டி அவர்களை வழிநடத்தும். ஆண்டவரே, உம்மால் முடியாத காரியம் ஒன்றுமில்லை. உம்முடைய கிருபை பெரியது. நீர் கிருபை நாயகராக நீர் காணப்படுகின்றீர். கிருபையின் கரங்களை கொண்டவர்களாக நீர் இருக்கின்றீர். ஆகவே நீர் இறங்கி அனைவரையும் உம்முடைய செட்டையினில் கொண்டு வந்து சிறப்பான வாழ்க்கையை மறுபடியுமாக தந்து ஆஸ்வதிக்க வேண்டும் என்று எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம். ஆமென். தொடர்ந்து ஆண்டவருடைய சமூகத்தில் நாம் மன்றாடுவோம். இத்தருணத்தில் ஒருமுனப்பட்டு உம்மை நோக்கி எங்கள் பொதுவான விண்ணப்பங்களை செய்ய எங்களுக்கு கிருபை அளித்த சர்வ வல்லமையுள்ள கடவுளே, 2 பேராவது 3 பேராவது என் நாமத்தினாலே கூடி வரும்போது அவர்கள் கேட்கிறவைகளை அருளி செய்வேன் என்று வாக்கு அருளி இருக்கிறீரே. கர்த்தாவே, உமது அடியாராகி எங்களுக்கு வேண்டிய நன்மைகள் சுகம் உண்டாக எங்கள் விருப்பங்களையும் வேண்டுதல்களையும் இப்போது நிறைவேற்றி இமேலே உம்முடைய சத்தியத்தை அறிகிற அறிவையும் மறுமையிலே நித்திய ஜீவனையும் எங்களுக்கு கட்டளையிட்டருளும். ஆமேன். அன்பின் தந்தையே, உம்முடைய பாதத்தை பற்றி பிடித்து கொண்ட பாவிகளாக நாங்கள் காணப்படுகின்றோம், பாதகராக நாங்கள் காணப்படுகின்றோம். ஆண்டவரே, நீர் எப்போதும் சாதகமான வாழ்க்கையை, சரித்திரமான வாழ்க்கையை சத்தியத்தின் அடிப்படையில் சமுதாய வாழ்க்கையாக எங்களுக்கு வைத்திருக்கின்றீர். இப்போதும் வருந்துகின்றோம். திருந்தியவர்களாக, திருப்பத்திற்குரியவர்களாக, திருமறைக்கு திரும்பியவர்களாக உம்முடைய பாதத்தை பிடித்து நாங்கள் கெஞ்சுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் அனைவருக்கும் சுகமான வாழ்க்கையை தாரும், ஆரோக்கியமான வாழ்க்கையை தாரும். எங்களது சகோதர சகோதரிகளை நாங்கள் இழந்திருக்கின்றோம். உலகத்தில் பல்வேறு இடங்களிலும் எங்களுக்கு உறவுக்குரியவர்களை நாங்கள் இழந்திருக்கின்றோம். ஆண்டவரே, இந்த தீய காரியங்களை நீர் தடுத்து நிறுத்தும்படியாக நாங்கள் செபிக்கின்றோம். நீர் தடுத்தாட்கொள்ள வல்லவராக இருக்கின்றீர். ஆண்டவரே, உண்மையாகவே உணர்கின்றோம், உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சொல்கின்றோம், நாங்கள் அனைவரும் தவறிவிட்டோம், புனிதத்தை இழந்து விட்டோம், புழுதிக்கு சென்று விட்டோம். இப்போதும் உம்முடைய புனிதமான பாதங்களை பற்றி பிடித்து கொண்டு கெஞ்சுகின்றோம். ஆண்டவரே, இறங்கும், எங்களை மறுபடியுமாக மாற்றி அமைக்கின்றீர், புதியதொரு படைப்பாக எங்களை மாற்றுகின்றீர் என்ற உணர்வோடு கெஞ்சுகின்றோம்.
ஆண்டவரே, உம்முடைய உயிர்த்தெழுந்த திருநாளுக்கு பின்வருகின்ற இந்த ஞாயிற்றுக்கிழமையில், முதலாவது ஞாயிற்றுக்கிழமையில் முதல்வராகிய உம்மை நோக்கி நாங்கள் வேண்டுகின்றோம். நீர் முதன்மையானதை தருகின்றவர், முழுமையானதை தருகின்றவர், முன்னேற்றத்தை தருகின்றவர். எங்களால் முடக்கப்பட்டது, முட்டுக்கட்டையாக உம்முடைய திருமறையும் உம்முடைய திருப்பணியும் காணப்பட்டது. ஆனால் இப்போது நாங்கள் திருந்தி விட்டோம், மனம் வருந்துகின்றோம். நீர் இறங்கும், எங்கள் அனைவருக்கும் சுகத்தையும் சுமூகமான வாழ்க்கையும் உலக வாழ்க்கையாக தரும்படியாக நாங்கள் செபிக்கின்றோம். இப்படியாக பெரிய மலை போல் வந்தது, பனி போல் கடந்து சென்றது. இது கடவுளுடைய திருவிளையாடல் என்று சொல்லத்தக்கதாக அந்த திருவிளையாடலை சுவைத்தவர்களாக நாங்கள் தொடர்ந்து ஜீவிக்க நீர் எங்களுக்கு அருள் தாரும். இப்போதும் தந்தையே, எங்களையும் உம்முடைய சமூகத்தில் தாழ்த்துகின்றோம். நாங்கள் மறுபடியுமாக உம்முடைய வீட்டிற்குள்ளாக கடந்து வந்து ஒரு குடும்பமாக உம்மை வழிபட நீர் நேரத்தையும் காலத்தையும் உலக வாழ்க்கையில் எங்களுக்கு கட்டளையிடும்படியாக நாங்கள் செபிக்கின்றோம். ஆண்டவரே, நீர் கட்டளையிட அது நடக்கும் என்பதாக நாங்கள் அறிந்திருக்கின்றோம். இயற்கையும் செயற்கையும் உம்முடைய கரங்களில் இருக்கின்றது. ஆகவே நீர் இறங்கும். இப்போதும் எங்களையும் உம்முடைய சமூகத்தில் தாழ்த்துகின்றோம். தொடர்ந்து நீர் வழிநடத்தும், காத்துக்கொள்ளும், பலப்படுத்தும். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். தேவனுடைய இரக்கமுள்ள கிருபைக்கும் பராமரிப்புக்கும் உங்களை ஒப்புவிக்கிறோம். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியாகிய சர்வ வல்லமை பொருந்தின கடவுளுடைய ஆசீர்வாதம் நமக்குள்ளாக இருந்து எப்போதும் நம்மோடு நிலைத்திருக்க கடவது. கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. அவர் உம்மோடும் இருப்பாராக. சமாதானத்துடனே சென்று வருவோம். கர்த்தருடைய நாமத்தினாலே ஆமென்.